ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெட்டெயில் கேட் ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். 3 பேர் நல்லா வளர்ந்துட்டாங்க. 4 ஃபீட் டேங்கில் தான் வச்சுருக்கேன். அதனால் இவங்களை பாண்டில் மாற்றலான்னு இருக்கேன். பக்கெட்டில் போட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லா வளர்ந்துட்டாங்க. அதனால் இவங்களுக்கு இடம் பத்தல, அதனால் மேலே பாண்டில் போடலான்னு இருக்கேன். பக்கெட்டில் விட்டுருங்க பாருங்க. 3 பேர் எப்படி இருக்காங்க பாருங்க. நல்லா வளர்ந்துட்டாங்க. அதில் பாண்டில் விட்டுலும் எப்படி இருக்கு பார்க்கலாம். லைனாக வருவாங்க பாருங்கள். ஒரு காலம் புது இடம்னால கொஞ்சம் மெஸ்ஸில் வராங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். பாண்டில் மாற்றியாச்சு. ஆனால் இவரை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. எல்லாத்துக்கும் அண்ணா அவர் தான். பார்க்கலாம். ஒரு நைட்டு ஸ்டே ஆயிடுச்சுன்னா எப்படியாவது தப்பிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஜெயிண்ட்டு கோராமி நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப அட்டாக் பண்ண எல்லா மீனையும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே 2 ஜெயிண்ட்டு கோராமி இருக்கு. அல்பினோ ஜெயிண்ட் கோராமி. இதில் சரியாக தெரியல. நான் பக்கெட்டில் விட்டு பார்க்குறேன் இப்படி இருப்பார். நான் அந்த சம்பில் போட்டதுலேருந்து பாண்டில் போட்டதுலேருந்து தான் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு ஃபுல்லாக ரெட் ஸ்பாட் வந்துச்சு. நானும் ப்ளூ மெடிசன்லாம் போட்டு பார்த்தேன். நான் அப்படியே தான் இருக்குது. அதனால தான் 4 ஃபீட் டேங்கில் மாற்றியாச்சு. நேற்று போய் உடனே ஒரு கிளாஸ் ஒன்று வாங்கிட்டு பார்ட்டிஷன் மாதிரி போட்டு 2 பேரையும் தனித்தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா இவங்களை ஒன்றா விட்டாங்கன்னா 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அந்த டேங்கில் இருக்கும்போது ஒன்றுமே தெரியல. இதில் பார்த்தா தான் நாளைக்கு காலையில் தான் பார்க்கணும். மறுபடியும் அவங்க 3 பேர் என்ன நிலைமையில இருக்காங்க தெரியல. பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.